அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கர்மாவை பற்றி சற்று பார்ப்போம். கர்மா என்றால் செயல் அல்லது நடத்தை என்று பொருள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ற விளைவை தரும். இதுவே காரண விளைவு என்ற விதி. நாம் செய்யும் நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். வாழ்க்கையில் எல்லோருக்கும் கவலைகளும் சிரமங்களும் இருக்கின்றன. பணக்காரனானாலும் ஏழையானாலும் யாருக்கும் அதிலிருந்து விடுபட முடியாது. இவையெல்லாம் நம்முடைய கடந்த செயல்களின் விளைவுகள். அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்று நாம் சொல்லுவது உண்மையில் கர்மாவின் பலன்தான். கர்மா நமக்கு கடவுள் எப்போதும் நியாயமானவர் என்று உணர்த்துகிறது. நாம் செய்த நல்லதற்கும் கெட்டதற்கும் நாமே பலனை அனுபவிக்க வேண்டும். இவ்வாழ்க்கையிலோ அல்லது அடுத்த வாழ்க்கையிலோ ஒரு விதை மரமாகி கனியளிக்கிறது. அந்த கனியில் மீண்டும் விதை உருவாகும். இது போலத்தான் கர்மாவின் சுழற்சியும் இயங்குகிறது. கர்மா நமக்கு ஒரு பாடம் சொல்கிறது. நல்லது செய், உண்மை பேசு, நேர்மையாக வாழ். இன்று நாம் நல்லது செய்தால் நாளை நமக்கு அமைதி மற்றும் நன்மை நிச்சயமாக வரும். இத்துடன் கர்மாவை பற்றி முடித்துக்கொள்வோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.